வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் 4ஆம் தேதி புதன்கிழமை எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும், அதனைத் தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்கள் இதுவரைக்கும் விடுமுறை அறிவித்திருக்க என்பதை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட தமிழக உள்பகுதிகளில் நேற்று காலை முதலே நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு அதிக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அதிகம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மழை காரணமாக மக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே கனமழை காரணமாக 4ஆம் தேதி புதன்கிழமை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, இன்னும் நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழைநீர் இன்னும் ஃபுல்லாக தேங்கியுள்ளதால் அந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது விடுமுறை அறிவித்த உடனே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.